பெரிய புராணம் இது நாயன்மார்களின் வரலாறை கூறும் நூலாகும். இந்த நூலை முதலில் இயற்றியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகும். இறைவனின் கட்டளைப்படி இந்த நூலை அவர் இயற்றினார். நம் காலத்தில் சேக்கிழார் பெருமான் அந்த நூலை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றினார். 17வது புராணம் முருக நாயனார் புராணம். இவர் சோழ நாட்டில் உள்ள திருப்புகலூரில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர். திருப்புகலூரில் உள்ள இறைவன் மீது அளவு கடந்த பக்தியுடன் விளங்கினார். திருப்புகலூரில் வர்த்தமான ஈச்சரம் என்ற திருக்கோயிலில் உள்ள இறைவனுக்கு தினமும் பூக்களை பறித்து அவைகளை மாலைகளாகவும் பல வகை மலர் மாலைகளாக தொகுத்து அணிவிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார். தினமும் அவர் அதிகாலையில் எழுந்து தூய நீரில் குளித்து கங்கையையும் பிறை சந்திரனையும் சூடிய இறைவனின் நீண்ட சடாமுடியில் சூட்டுவதற்காக அழகான மலர்களை கொய்வதற்கு பூஞ்சோலைகளுக்கு செல்வார். அங்குள்ள பூக்களில் கோட்டுப்பூக்கள், நிலப்பூக்கள், நீர்ப்பூக்கள், கொடிப்பூக்கள் ஆகிய அனைத்து வகை பூக்களையும் தனித்தனியாக கூடையில் பறித்து ஓரிடத்தில் அமர்ந்து அவற்றை பல வகையான மலர் மாலைகளாக கட்டுவார். பிறகு அந்த மாலை வகைகளை எடுத்து சென்று இறைவனுக்குரிய ஆராதனை நேரத்தில் அந்த மலர் மாலைகளை திருக்கோயிலுக்குள் கொண்டு சென்று சேர்ப்பார். அவற்றை இறைவனுக்கு அணிவித்து மகிழ்ந்து இறைவன் மீது கொண்ட பக்தியால் கோவிலில் பல திருப்பணிகளை செய்து இறைவனின் நாமத்தை இடைவிடாமல் உச்சரிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார். இந்த இறை பணியை அவர் விடாது தொடர்ந்து செய்து வந்தார். மேலும் இவர் ஞான சம்பந்தருக்கு உற்ற தோழனாக விளங்கினார். பலகாலம் இவ்வாறு இறை தொண்டு செய்து கடைசியில் அவர் திருஞான சம்பந்தனாரின் திருமண நாளில் அனைவருடன் சேர்ந்து இறைவனின் திருவடி நிழலை அடைந்தார். அதாவது திருஞான சம்பந்தர் இறைவனின் அருளால் தன்னுடைய திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருடனும் இறைவனின் திருவடியை அடைந்தார். இப்படியாக முருகநாயனார் திருஞான சம்பந்தரின் திருமண விழாவில் கலந்து கொண்டு அனைவருடனும் இறைவனின் திருவடியை அடைந்தார். சர்வம் சிவார்ப்பணம். இவருடைய வாழ்க்கை கதை மிகவும் எளிமையானதாக நமக்கு தெரியலாம். ஆனால் அவர் அந்த பூக்களை பறிக்கும் பொழுதும் அந்த பூக்களை கட்டும் பொழுதும் மிகுந்த பக்தியுடன் இறைநாமத்தை ஒன்றிய மனதுடன் செய்து இந்த நிலையை அடைந்தார். நாம் பொதுவாக பூக்களை பறிக்கும் பொழுது கட்டும் பொழுதும் இறைவனை நினைப்பதில்லை, மற்றவரும் கொடுக்கும் பொழுதும் நினைப்பதில்லை. இறைவனுக்கு அதை சூட்டிய பின்பு அந்த தீபாராதனை காட்டும் பொழுது ஒரு நொடி நாம் இறைவனை நினைக்கின்றோம். ஆனால் முருகநாயனார் அப்படி அல்ல. சும்மா பூக்களை பறித்து அதை கட்டி இறைவனுக்கு கொடுப்பதால் உடனே இந்த நிலையை நாம் அடைய முடியாது. மிகுதியான பக்தியுடன் மிகுதியான நியம நிஷ்டையுடன், அதாவது ஒழுக்க முறைப்படி வாழ்ந்து அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து மேலும் அதில் மிகுந்த பக்தியுடனே இருந்தால்தான் இப்படிப்பட்ட நிலையை அடைய முடியும். ஒவ்வொரு பூக்களையும் பறிக்கும் பொழுது அதில் அவர் இறைவனின் அழகை கண்டார். இப்படி ஒன்றிய மனத்துடன் அந்த பூக்களை பறித்து இறைவனுடன் ஒன்றிய மனத்துடன் அந்த பூக்களை கட்டி மாலையாக்கி அதை இறைவனுக்கு அணிவித்து மகிழ்ந்தார். அந்த ஆழ்ந்த பக்தியே அவருக்கு இறைவனின் திருவடியை அடையும் பாக்கியத்தை கொடுத்தது.